பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8:28 அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். பார்த்தீர்களா, நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. முதலாவது அதில் நம்ம கிளியராக இருக்கணும். தாயின் கருவிலேயே ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நம்மை விட திறமைசாலிகள், நம்மை விட மிகவும் பெரியவர்கள், படித்தவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், அப்படி நம்ம அவரால் அழைக்கப்படும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றது. சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அப்படின்னா எவ்வளவோ தீங்கான காரியங்கள் நாம் கண்களை மூடி மொழிப்பதற்குள்ளாக நமக்கு பிரியமானவர்களுக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் இல்லாவிட்டால் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் ஏற்பட்டு விடுகிறது. எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத வியாதிகள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத விதமாய் பொருளாத மனிதர்களுடைய அவருடைய சீற்றங்கள் எல்லாவற்றையும் நான் சந்திக்கிறோம். அப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிடும். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாங்க? இது மாத்திரம் நடக்காமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே, இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை என் வாழ்க்கையில் சந்திக்காமலே இருந்திருக்கலாமே, அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நன்மைக்காகவே அதை செய்கின்றார். இப்பொழுது அது உங்களுக்கு புரியாது, இப்பொழுது அது கேள்விக்குறி எழுப்பலாம், இப்பொழுது கசப்பாக இருக்கலாம். ஆனால் பின்னாளிலே ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் நன்மைக்காகவே இது நடந்தது. என்ன நடந்தாலும் சரி, நன்மைக்காகவே நடக்கின்றது. நீங்கள் வேலை போயிருக்கலாம், இல்லைனா குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம், அவமானப்பட்டு நிற்கலாம், எல்லாத்தையும் இழந்து நிற்கலாம், வழியே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுவும் கூட உங்கள் நன்மைக்காகவே, கர்த்தர் சகலத்தையும் உங்கள் நன்மைக்காகவே செய்கின்றார். ஆட்சி மாற்றங்களும் வரலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆட்சி மாற்றங்கள் வரலாம், பல காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் ஐயோ இந்த டீம் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது ஆண்டு ஏன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு, பின்னால் தான் தெரியும். பல காரியங்கள், பல மாற்றங்கள் வரலாம், தலைகீழாக பல காரியங்கள் நடந்தது போல தோன்றலாம். எல்லாவற்றையும் உங்கள் நன்மைக்காகவே செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் எந்த தீங்கையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிக்க விட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அப்படி கண்ணீர் யாவையும் துடைத்தரணும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தார். கிருபையும் இரக்கமும் பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தர் இந்த நாளில் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.